guys, இன்னைக்கு நாம இந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமாவோட 3rd எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோயின் அவ அண்ணனுக்காக சாமி கும்பிடுறதுக்காக போயிட்டு இருந்திருப்பா. அப்ப சில பேர் அவகிட்ட வழிப்பறி பண்ண வந்திருப்பாங்க. வழிப்பறின்னு வந்தவங்க பார்க்கவே பரிதாபமான நிலைமையில இருக்காங்க. சாப்பாட்டுக்காக தான் திருட வந்திருக்காங்கன்னு ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு. அவகிட்ட இருந்து அரிசி மூட்டைகளை எடுத்துட்டு போக சொல்லியிருப்பா. அந்த ஆளுங்களும் அதை போய் எடுக்க ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு திருட்டு நடக்குதுன்னு தடுக்க வரான். ஹீரோயின் அந்த வழிப்பறி ஆளுங்களை காப்பாத்த ஹீரோவை டைவர்ட் பண்றேன்னு அவன் மேல விழுந்துட்டா. இப்ப அப்படி இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயினையும் அவளோட மாமியாரையும் தான் காட்டுறாங்க. அவன் மாமியாரு அவளுக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆணும் பொண்ணும் பார்க்க கூடாது, பேசக்கூடாது. அதே மாதிரி ஃபங்க்ஷன் வீட்லயோ இளவு வீட்லயோ கூட ஒன்னா இருக்க கூடாது. ஏதாவது பொருளை பாஸ் பண்றதுனா கூட பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்களோட கை கால் நம்ம மேல படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆணுக்கும் பொண்ணுக்கும் எந்த டச்சிங்குமே இல்லாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னு பாருங்க. போன எபிசோட் கடைசியில வழிப்பறின்னு வந்தவங்களை ஹீரோ கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு ஏதோ பண்ணி கடைசியில கீழே விழுற மாதிரி போயிருப்பா. ஹீரோ டக்குன்னு புடிச்சிட்டான். 2 பேரும் ஐஸ் மீட் ஆகி அப்படியே நிக்கிறாங்க. அப்புறம் டக்குன்னு ஹீரோ சுதாரிச்சுட்டு அவளை கீழே விட்டுடுறான். அவ வேற உருண்டு உருண்டு போய் கீழே விழுறா. அப்பதான் ஹீரோவோட அண்ணன் அங்க வரான். அப்ப ஹீரோவும் இயோன் கிட்ட அந்த ஆளுங்களை யாருக்காவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க ஹீரோவோட அண்ணன் இயோனை பார்த்து நான் உன்னை பாத்துருக்கனே அந்த லைப்ரரியில, நீ எனக்கு விழுந்திய ஒன்னும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேக்குறான். அவ அப்படி யோசிச்சுட்டு நிக்க ஹீரோ ஒண்ணு நான் ஒரு போலீஸ் ஆபீசர் தான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஹீரோவோட அண்ணனும் நான் ராயல் செக்ரட்டரி, அரசரோட செக்ரட்டரி அப்படின்னு சொல்ல யோன்லாம் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டா. அப்புறம் நாங்க கிளம்புறோம்னு சொல்லி கிளம்ப பார்க்க ஹீரோ இருந்துட்டு அதெல்லாம் எப்படி கிளம்ப முடியும், இங்க ஒரு கிரைம் நடந்திருக்கு, நாம அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணல, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் யோன் கிட்ட ஏதோ காதல சொல்ல யோன் இருந்துட்டு நாங்க சாமி கும்பிடுறதுக்காக கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம், அதனால எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பலான்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோ இன்னும் விட மாட்டான். நான் அவங்க கூடவே வரேன், திரும்பவும் அந்த வழிப்பறிக்காரங்க வந்தால் வருவாங்கன்னு சொல்ல ஹீரோயின் யோன் கிட்ட ஏதாவது திட்டி விடுன்னு சொல்றா. நானா அதெல்லாம் முடியாதுன்னு அவ சொல்ல ஹீரோயின் ஒண்ணு உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம், ஒரு ஆணும் பொண்ணும் பேசிக்கலாமா, அதுவும் நான் ஒரு விதவை, என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க, நான் எப்படி உங்ககிட்ட பேச முடியும், எனக்கு சங்கடமா இருக்காது, நீங்க அந்த திருடர்களை விசாரிக்க போய் என் பேரும் தான் வரும், அது எனக்கு அவமானமா இல்லையான்னு கொஞ்சம் கோமா பேசுறா. ஹீரோவும் மன்னிச்சிருங்க நான் அதை பத்தி யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரி பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அண்ணனும் அங்க இருந்து கிளம்ப ஹீரோயின் ஒண்ணு என்னோட எதிரியை இப்படியா நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்ல யோன் இருந்துட்டு என்னது எதிரியா, அப்போ உங்களுக்கு முன்னாடியே இவங்களை தெரியுமா அப்படின்னு சொல்ல இல்ல அவங்கள பார்க்கும்போது நம்மளோட எனிமின்னு தெரியுதுல்ல அதனால சொன்னேன் அப்படின்னு சொல்ல அதுவும் சரிதான், நீங்க மட்டும் இப்ப ஊர்லாம இருந்தீங்க இந்நேரம் உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அந்த அரிசி மூட்டைலாம் கீழே கிடக்கும்ல அதை என்ன பண்றதுன்னு சொல்ல அது இங்கே இருக்கட்டும், நம்ம அதை கடவுளுக்கு படைக்கிறத விட பசியில இருக்கவங்களுக்கு உதவியா இருக்கும், அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறா. இப்ப ஹீரோக்கு வேற ஒரு டவுட் வருது, உண்மையில அந்த வழிப்பறிக்காரங்களால ஹீரோயினுக்கு ஆபத்து வந்துச்சா இல்ல வேணும்னே போய் சொன்னாலா அப்படின்னு. அதே நேரம் ஹீரோவோட அண்ணனும் ஹீரோயினை பத்தி சொல்றான். ஹீரோயின் மிலிட்டரி ஃபேமிலில இருந்து வந்தவளாம், சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அவ அண்ணன் கூட தான் இருந்தா, அதுக்கப்புறம் அவன் அண்ணனும் காணாம போக இவ கல்யாணத்து அன்னைக்கு இவ கூட குடும்பம்னு யாருமே இல்ல, அது மட்டும் இல்லாம கல்யாணத்து அன்னைக்கே மாப்பிள்ளை இறந்து போயிட்டான், அவன் முகத்தை கூட பார்க்காம இவ விதவை ஆயிட்டா அப்படின்ற விஷயத்தெல்லாம் இவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம சாஸ்டி டிக்கெட்னு ஒரு அவார்டு இருக்கு, அதை வாங்குறதுக்காக இப்ப உயிரோட இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, அந்த அவார்டு கிடைச்சிச்சு அப்படின்னா அரசருக்கு அடுத்தபடியான குடும்பம் இவங்களோட தான் இருக்கும், இப்ப இவங்க வீட்டுல இறந்தவங்களும் சரி உயிரோட இருக்கவங்களும் சரி அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உதவியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி நம்ம அரசர் தான் கட்டுறாங்க. அவர் முன்னாடி மூத்த அமைச்சர் நின்றுட்டு இருக்காரு. அப்ப அரசர் இருந்துட்டு இந்த நிதியமைச்சரோட வீட்டுல ஏதோ பெயிண்டிங் காணாம போயிருச்சாமே, எனக்கு கூட அதை பார்க்கணும்னு ஆசை, அது என்ன பெயிண்டிங் அப்படின்னு கேட்க இந்த மூத்த அமைச்சர் ஒண்ணு அது மலைப்புலியோட பெயிண்டிங், எனக்கும் கூட அதை பார்க்கணும்னு தோணுச்சுதான், ஆனா நீங்க மத்த அமைச்சர்கள் முன்னாடி இப்படி பேசிடாதீங்க, நீங்க ஒரு ராஜா, ஒரு விஷயம் தொலைஞ்சிச்சுன்னா அதுக்காக வருத்தப்படணுமே தவிர இந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னா நீங்களே திருடங்களுக்கு வழிவகுத்து கொடுத்த மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ராஜா இந்த மூத்த அமைச்சர்கிட்ட ரொம்ப கேஷுவலா இருக்காரு, விவரம் தெரியாத ஆள் மாதிரி தான் இருக்காரு, ஆனா இன்னொரு பக்கம் எதையோ தேடிட்டு இருக்காரு, அது என்னன்றதுதான் தெரியல, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்கு, அது போக போக வரும். இப்ப எப்படி இன்னொரு பக்கம் அந்த லைப்ரரியில தான் கட்டுறாங்க. அங்க அந்த வியாபாரியோட அடியாள் தலைவன் இருக்கான்ல, அவன் வந்து கத்திய வச்சு அந்த லைப்ரரியில உள்ள ஆளை மிரட்டிக்கிட்டு இருக்கான். அந்த மலைப்புலியோட பெயிண்டிங் இருக்குல்ல அதை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். அவரும் தெரியாதுன்னு சொல்ல யாராவது அதை கொண்டு வந்தா என்கிட்ட உடனே தகவல் சொல்லணும், அது மட்டும் இல்லாம அவங்களே அலர்ட் பண்ணிடக்கூடாது, இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி அவரை பயங்கரமா மிரட்டுறான். அவரும் செம்மையா பயந்துட்டாரு. அப்புறம் அவன் போனப்பறம் தான் தெரியுது இந்த ஹீரோவோட ஜூனியர் இருக்கான்ல அவன் அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். அவனும் அந்த பெயிண்டிங் பத்தி தான் விசாரிக்க வந்திருப்பான் போல. இந்த தாத்தாலாம் ரொம்ப வருத்தப்படுறாரு, எனக்கு அந்த பெயிண்டிங்கை பத்தி தெரியவே தெரியாது, ஆனா எல்லாரும் என்ன வந்து மிரட்டிட்டு இருக்கீங்க, நான் எத்தனை தடவை தான் தெரியாதுன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினோட மாமியார தான் காட்டுறாங்க. அவங்கள பாக்குறதுக்காக நிதியமைச்சரோட ஒய்ஃப் வந்திருக்காங்க. ஹீரோயினோட மாமியார் வேகமா போய் அவங்கள வரவேற்க இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த நாட்டோட ராணிக்கு பிறந்த நாள் வருதான்,
அந்த நேரத்துல இவங்க எப்பவுமே ஏழை எளிய மக்களுக்குலாம் சாப்பாடு செஞ்சு அன்னதானம் மாதிரி கொடுப்பாங்க போல. அதுக்கு ஹீரோயினையும் ஹீரோயினோட மாமியாரையும் வரீங்களான்னு கேட்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயினோட மாமியார் வேணான்னும் போது ஏற்கனவே ஒரு லேடி கூட இவங்களுக்கு முட்டிக்குச்சுல, அந்த லேடியும் அவங்களோட மருமகளும் வராங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஜாஸ்தி டிக்கெட் அவார்டு கிடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஹீரோயினோட மாமியாரும் இது ஒரு நல்ல காரியம் தானே நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இப்ப அப்படி சாயங்காலம் ஆயிடுச்சு. ஹீரோவோட ஜூனியர் இருக்கான்ல, அவன் ஹீரோ கிட்ட வியாபாரியோட அடியாள் தலைமை அந்த பெயிண்டிங்கை தேடி வந்தான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றான். அவங்க எதுக்கு இதெல்லாம் தேடிட்டு இருக்காங்க? நம்ம போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றோன்றது அவங்களுக்கு தெரியும் தானே, அப்புறம் ஏன் இதெல்லாம் நடக்குது? இதுல என்ன உள்நோக்கம் இருக்கும் அப்படின்னு கேட்க இந்த ஜூனியர் பையனும் 4 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, அந்த பெயிண்டிங் ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கணும். அப்படி இல்ல, ரெண்டாவது அந்த பெயிண்டிங்கை தொலைச்சவங்க அதை தேட சொல்லியிருக்கணும். மூணாவது, அந்த பெயிண்டிங்ல ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கணும். முக்கியமானது கடைசி, அந்த பெயிண்டிங்கை எடுத்துட்டு போன ஹீரோவை பிடிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் இருக்கும். அச்சச்சோ, அந்த வியாபாரி என்னோட ஹீரோவை தேடுறானா பிடிச்சிருவானோ அப்படின்னு இந்த ஜூனியர் பையன் பயப்படுறான். இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ ரூம்ல உட்காந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அங்க யோன் வரா. ஹீரோயின் கிட்ட 2 லெட்டர் கொடுத்துட்டு அந்த ஓனர் லேடி கிளப்ல இருந்து வந்ததுன்னு கொடுக்குறா. இது நம்ம ஹீரோ எழுதின லெட்டர் தான். அந்த ஓனர் லேடி மூலமா இப்ப ஹீரோயின் கைக்கு வந்திருக்கு. அதுல ஹீரோ என்ன எழுதியிருக்கான் அப்படின்னா, நீ உன்னோட மாஸ்க்கு பின்னாடி மறைஞ்சு நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்க. நம்ம ஊர்லயும் சட்டத்திட்டங்கள் கடுமையா இருக்கு. உன்னை எப்படினாலும் நான் பிடிப்பேன். அதுக்கு நான் முழு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு பெயிண்டிங்கை திருடிட்டு போனியே, அதை ஒழுங்கா கொண்டு வந்து வச்சிரு அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பியிருக்கான். இப்ப ஹீரோயினும் யோசிக்கிறா, ஒருவேளை அவனுக்கு நம்ம தான் தெரிஞ்சிருக்குமோ. அன்னைக்கு கையில காயம் பட்டுச்சு, அதை வேற கையை பிடிச்சி பார்க்க ட்ரை பண்ணா. என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டு யோன் கிட்ட அந்த லெட்டரை கொடுக்க யோனும் அதை படிச்சு பார்த்துட்டு, அப்ப அந்த ஆபீசர் உங்களை ஏற்கனவே பார்த்திருக்கானா? எப்படி பார்த்திருக்கான்? நீங்க மாஸ்க் போட்டிருக்கும் போதா இல்ல போடாதப்பா அப்படின்னு கேட்க 2 தடவையும் தான் அப்படின்ற மாதிரி இப்ப மண்டையாட்டுறா. உடனே யோன் திட்ட வர அதுக்குள்ள ஹீரோயின் அவ காத்துல அந்த முத்துமணி எடுத்து வச்சுக்கிட்டா. ஆனாலும் யோன் திட்டுறது கேக்குது போல. சே, இது வேற கேட்டு தொலைது, நாளைக்கு வேற மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க, அதான் நான் மாட்டல, இங்க தான் நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பெயிண்டிங்கை வேற அவங்க கொண்டு போய் வைக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே அந்த பெயிண்டிங்கை வைக்கலான்னு கிளம்பிட்டா. போலீஸ் ஸ்டேஷன் சுவரேறி குதிச்சு யாருக்கும் தெரியாம உள்ளேயும் போயிட்டா. ஹீரோவும் அங்கதானே தங்கியிருக்கான். அவன் அவனோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கான். ஏதோ சத்தம் கேட்டு முழிக்கிறான். ஹீரோயினும் அதே நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து அந்த பெயிண்டிங்கை வச்சுக்கிட்டு இருக்க. அப்ப அங்க ஹீரோ வந்துடுறான். டக்குன்னு அவ கழுத்துல கத்தி வைக்க அவ திருப்பி சண்டை போடுறா. அப்பவும் திரும்ப பிடிச்சி கழுத்துல கத்திய வச்சுட்டு, என் கண்ணு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, நான் உன்னை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு எப்படி வந்த அப்படின்னு கேட்க, நீ தானே பெயிண்டிங்கை கொண்டு வைக்கணும்னு சொன்ன அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்ப வேணாலும் உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படி 2 பேருக்கு சண்டை நடந்துட்டே இருக்கு. திடீர்னு அவ கழுத்தை பிடிச்சிட்டு ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கான், உன்னை இப்பவே என்னால அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, ஆனா உன்னால என்ன அவ்வளவு ஈஸியா பிடிக்க முடியாதேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலில் ஒரு முதிய போட்டு அவன் நெஞ்சில ஒரு குத்த விட்டுட்டு 2 தட்டு தட்டி அவன் மண்டையில ஒரு போட போட்டுட்டு, இன்னைக்கு நீ என்னை பார்க்கலனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, திரும்பவும் அவன் சண்டைக்கு வரான். இவா உடனே அவன் சட்டையை பிடிச்சி அவனை தூக்கி எறிய அவன் சட்டையில கட்டியிருந்த துணி இவ கையோட வந்துருச்சு. அப்படி அவனோட ஆப்ஸ் தெரியுது. இவனா ஒரு நிமிஷம் சாக்காயிட்டா. அச்சச்சோன்னு சொல்லி அவனும் பதற. இவ உடனே அந்த புலியோட படத்தை அவன் மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டு அங்கிருந்து வேகமா ஓடிட்டா. இப்ப அவனும் அந்த புலி படத்தை கொண்டு வந்து பார்த்துட்டு இருக்க. அவன் ரூம்ல எரிஞ்சிட்டு இருந்த மெழுகுவத்திரி ஆஃப் ஆகுது. அப்படியே யாரோ பக்கத்துல ஓடுற மாதிரி தெரியுது. இவனும் யாருடான்னு பதறி வெளியில போக அங்க அவனுக்கு ஹீரோயின் மாறி மாறி தெரியுறா. ஒரு நேரம் கலர் ட்ரெஸ்ல தெரியுறா, ஒரு நேரம் வெள்ளை ட்ரெஸ்ல தெரியுறா, ஒரு நேரம் கருப்பு ட்ரெஸ்ல தெரியுறா. அதுவும் அங்கங்கன்னு ஓடிட்டு இருக்கா. இவனும் துரத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கடைசியா ஒரு ஜம்ப போட்டு அவனை அடிக்கலான்னு வரா. அப்படியே கண்ண முழிக்கிறான். பார்த்தா இதெல்லாம் கனவு. அவனுக்கு 3 பேர் ஒரே ஆள் தான்ற மாதிரி தோணுது. ஆனா கன்ஃபார்மா தெரியல. ஜூனியர் தான் வேற ஹீரோவை வந்து எழுப்பியிருப்பான். அப்பவும் இவன் புலம்பிட்டே இருக்கான், எல்லாம் ஒரே ஆள் தானா இல்ல வேற வேற ஆளா, இல்ல எனக்கு தான் அப்படி தெரியுதா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக இந்த ஜூனியர் உடனே, உங்களுக்கு யாரை பார்த்தாலும் ஒரே ஆள் மாதிரி தெரியுதா, எங்க போனாலும் அந்த ஆள் வராங்களா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, உங்களுக்கு காதல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் அப்படிலாம் இல்ல போடா அப்படின்னு சொல்லி அவனை பத்தி விட, இப்ப அப்படி இங்க கட் பண்ணி இந்த ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் உதவி பண்றதா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல நிதியமைச்சரோட ஒய்ஃப், அவங்க ஒரு இடம் சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே நிதியமைச்சரோட ஒய்ஃப் அங்கதான் இருக்காங்க. ஹீரோயினோட மாமியார் எல்லாருமே பல்லக்குல வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பல்லக்குல உட்காந்துட்டு என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. இரும கூடாது, தும்ம கூடாது, துணியை தலையில இருந்து எடுக்க கூடாது, யாரையும் பார்க்க கூடாது, யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல வேற நிறைய சேரு சகதியமா இருக்கு. ஹீரோயினோட மாமியாருக்கு ஒரு லேடி கூட முட்டிக்கும்ல, அவங்களும் ஒரு அமைச்சரோட ஒய்ஃப் தான். அவங்கள நம்ம எனிமி லேடின்னு வச்சுப்போம். அந்த எனிமி லேடி நிறைய மூட்டையா அரிசி கொண்டு வந்து
வந்திருக்காங்க. இதை நிதியமைச்சர் ஒய்ஃப் கிட்ட சொல்ல நம்ம ஹீரோயினோட மாமியாருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் புதுசா வந்ததுனால அவசரத்துல எதுவும் கொண்டு வராம வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல நிதியமைச்சர் ஒய்ஃபும் அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே அங்க ஒரு போலீஸ் கூட்டமே வருது. இந்த சீஃப் அவங்களோட ஆளுங்க எல்லாம் இவங்களுக்காக பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. இப்ப அப்படி ஹீரோயினை இறங்க சொல்ல அதுவும் ஏற்கனவே சேரு சகதியமா இருக்கு, பார்த்து இறங்குங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா கரெக்டா அவ இறங்கும் போது சேத்துல காலை வச்சிடுறா. எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க, என்னது இது ஒரு பண்பு பரிவு எதுவுமே இல்லைன்ற மாதிரி. இதுல வேற சீஃபும் வெள்ள துணியில அழுக்குப்படுன்ற அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்ல இப்ப இந்த எனிமி லேடி இருந்துட்டு அவங்களோட மருமகளை கூப்பிடுறாங்க. அவங்க மருமக அழகா இறங்கி வரா, சேத்துல கால் படாம பவ்யமா நடந்து வரா. அவளை பார்த்துட்டு எல்லாரும் பாராட்டுற மாதிரி பேசுறாங்க. எனிமி லேடிக்கெல்லாம் ஒரே பெருமை. சீஃபும் எவ்வளவு தன்மை எவ்வளவு பொறுப்பு அப்படி இப்படின்னு புகழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவோட அண்ணனை தான் காட்டுறாங்க. அவன் இப்பவும் லைப்ரரியில தான் இருக்கான். 2-3 புக் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப அங்க யோன் வரா. அவளை பார்த்தோன்னே இவன் முகத்துல ஒரு புன்னகை. அப்புறம் அப்படியே அவகிட்ட வந்து அன்னைக்கு ஒரு புக்கை போட்டு போயிட்டால அதை இவ கையில கொடுக்குறான். யோன் இந்த புக் கடையில ரெகுலராகவே புக்கு கொடுப்பா போல. எப்படின்னா இப்போ அந்த காலத்துலலாம் புக்கு பிரிண்ட் போட மாட்டாங்கல்ல, கையாலே தானே காப்பி பண்ணுவாங்க. அந்த மாதிரி காப்பி பண்றது அப்புறம் மொழிபெயர்ப்பு பண்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி அந்த புக்கை இங்க வந்து விற்பாலாம். இப்போ இன்னைக்கும் அடிஷன் சம்பந்தப்பட்டமான ஒரு புக்கை அச்சல்தி இங்க வந்து கொடுக்குறா. இதை ஹீரோவோட அண்ணன் எடுத்து பார்த்துட்டு இந்த புக்கு தான் நான் தேடிட்டு இருந்தேன், இந்த புக்கை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவ இது ஒரு நாணயம் அப்படின்னு சொல்ல நான் உனக்கு 2 நாணயம் கொடுக்குறேன், 1 புக்குக்கு, இன்னொன்னு அன்னைக்கு நான் தள்ளி விட்டு கையில காயம் வச்சுல அதுக்கு மருத்துவமனைக்கு அப்படின்னு சொல்ல சாதாரண காயத்துக்கு யார் 1 நாணயம் கொடுப்பா, எனக்கு 1 நாணயம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்ப இந்த புக்கு கடைக்காரர்கிட்ட ஹீரோவோட அண்ணன் இந்த பொண்ணு அடிக்கடி இங்க வருவாளா அப்படின்னு கேக்குறான். அப்பதான் அவ புக் எழுதுறது இங்க விற்கிறது எல்லா விஷயத்தையும் அந்த புக்கு கடைக்காரர் சொல்றாரு. எல்லா விதமான புக்கையும் அச்சு எழுதுவா, அது மட்டும் இல்லாம மொழிபெயர்ப்பும் பண்ணுவா. திறமையான பொண்ணு, எங்க கிட்ட இருந்து நல்ல சம்பளம் வாங்குறா. மூத்த அமைச்சரோட மருமக கூட இருந்தனால இவன் நல்லா படிச்சிருக்கா அப்படின்னு சொல்றாரு. இந்த ஹீரோவோட அண்ணனுக்கு யோன் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவங்க இந்த ஏழைகளுக்குலாம் அன்னதானம் கொடுக்க வந்தாங்கல்ல, எல்லா லேடிஸும் ஒரு கூரை கீழே உட்காந்துருக்காங்க. அந்த நிதி அமைச்சரோட ஒய்ஃப் மட்டும் அங்கங்க ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே அவங்களதான் புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க எத்தனை ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்து உதவி பண்றாங்க, அது மட்டும் இல்லாம கூடவே நின்று பாக்குறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த எனிமி லேடி இருந்துட்டு என்னோட மருமகளுக்கு தான் சாஸ்டிட்டி கேட் அவார்ட் கிடைக்கும்னு இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல உன்னை ஹீரோயினோட மாமியார் இருந்துட்டு எல்லா விதவை பெண்களுக்கும் தேவை சாதாரண பண்பு மட்டும் கிடையாது, அவ புருஷன் மேல அவ வச்சிருக்க அன்பும் அனுசரணையும் தான். என் மருமக தினம் என் பையனோட நினைவு அறையில தான் இருப்பா, அது மட்டும் இல்லாம அவ சாகுற வரை என் பையனோட நினைவிடத்தை சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறதா அவ சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோயின்லாம் முழிக்கிறா. நம்ம எப்படா இப்படி சொன்னோன்ற மாதிரி ஹீரோயினோட மாமியாரும் அப்படியே முழிக்கிறாங்க. ஆமான்னு சொல்லிடி பதிலுக்கு எது பேசிடாத அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட அப்படியே சிரிச்சு மழுப்ப ஏற்கனவே சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருக்காங்க, ஏதாவது சொன்னேன்னா எதிர்த்து பேசக்கூடாது அந்த மாதிரிலாம். அப்போ ஒரு லேடி பரவாயில்லையே அப்படியான்னு சொல்லி புகழ ஆரம்பிக்க இது அந்த எனிமி லேடிக்கு பிடிக்கல. உடனே ஒரு விதவை பெண் செய்யற பெரிய நல்ல விஷயமே அவ புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவளும் சாகுறது தான் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லத்தனமா பாக்குறாங்க. எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஹீரோயின் அவங்களோட மருமகளை தான் பாவமா பாக்குறா. இத வேற போலீஸ் சீஃப் காவலுக்கு நின்றுட்டு இருந்திருப்பார்ல, அவர் காதுல விழுந்திருக்கும். அவர் வேகமா ஹீரோ கிட்ட ஓடி போய் எப்பா என்னால இதுக்கு மேல முடியாதுப்பா, இவங்க வாளே இல்லாம கொடூரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, வார்த்தையாலே கொள்றாங்க, என் இடத்துல நின்று பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவனை நிக்க விட்டுட்டு அவர் ஓடிட்டாரு. இப்ப அப்படி ஹீரோயினே பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு தான் கொஞ்சம் டவுட் இருக்குல்ல, இல்ல நிறையவே டவுட் இருக்கு. ஜூனியர் கிட்ட நீ அந்த பொண்ணை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்கும்போது ஜூனியர் இன்னொரு விதவை பெண் இருக்கால எனிமி லேடியோட மருமக, அவளை பார்த்துட்டு அவளை பார்த்தாலே தெரியுது ரொம்ப வில்லத்தனமா இருக்கா, அவ பக்கத்துல கூட போக கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப நிதியமைச்சரோட ஒய்ஃபும் வந்து எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்ல இந்த எனிமி லேடியோட மருமக அத்தை நீங்க உட்காருங்க, நான் போய் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன், நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயின் இதை பார்த்துட்டு அவ மாமியார்கிட்ட அத்தை நீங்களும் ரெஸ்ட் எடுங்க, நானே எல்லா வேலையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் மாத்தி மாத்தி போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் முக்காடு போடாமலே கீழே இறங்க. ஹீரோயினோட மாமியார் அவளை கூப்பிட்டு எங்க முக்காடு போடாம கீழே இறங்குற, மத்த ஆம்பளைங்களுக்கு உன் முகத்தை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்ல எல்லாருமே இது கூட தெரியாதான்ற மாதிரி லைட்டா சிரிக்கிறாங்க. அப்புறம் வெளியில தானே ஹீரோ நிக்கிறான். அவனை இவ கிராஸ் பண்ணும்போது அவனுக்கு அடையாளம் தெரியுதா இல்லையா அப்படின்னு யோசிக்கிறா. அவன் லைட்டா கூட அசையல அப்படியே நிக்கிறான். அதை பார்த்துட்டு நல்ல வேலை இவனுக்கு நம்மள அடையாளம் தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு போறா. ஆனா அவன் அவ போனதுக்கு அப்புறம் திரும்பி பாக்குறான். அவனுக்கு டவுட் இருக்கத்தானே செய்யுது. இப்ப அப்படி ஓனர் லேடியோட
லேடியோட கிளப்ல தான் காட்டுறாங்க. அங்கதான் யோனும் இருக்கா, ஓனர் லேடி கூட பேசிட்டு இருக்கா. இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு கேட்க, தினமும் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கு, மொழிபெயர்ப்பு பண்றேன், அது மட்டும் இல்லாம ஹீரோயினை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த ஓனர் லேடி ஒண்ணு எனக்கும் அதே மாதிரிதான் தினமும் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கு, இங்க ஒரு கிளப்ல உள்ள வேலைகள், அப்புறம் ஹீரோயின் வெளியில ஏதாவது பண்ணி வச்சானா அது சரி பண்ற வேலைகள், இதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை லைட்டா நக்கல் பண்றாங்க ரெண்டு பேரும். யோன் மொழிபெயர்ப்பு எல்லாம் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறாள்ல, இதுல வேற ஹீரோயின் கிட்டே அப்பப்போ அவளோட வேலையை செஞ்சு காசு வாங்கிக்கிறா, 1 நாணயம் 2 நாணயம்னு. அது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த ஓனர் லேடிட்ட தான் கொடுத்துருப்பா போல. இந்த ஓனர் லேடி அவளோட காசை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அதுக்கு வட்டியும் எடுத்துட்டு இருக்காங்க. யோன் கிட்டையும் நீ இப்ப சேர்த்து வச்சிருக்க காசுல 2 பெரிய வீடே வாங்கலாம், நீ ஏன் இன்னுமே ஹீரோயின் கூட இருந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, யோனும் நான் இப்ப வீடு வாங்கி மட்டும் என்ன பண்ண போறேன், அவங்களால என்னோட வீட்டுக்கு ஃப்ரீயா வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்கிறா. அவ ஹீரோயினை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறா. இப்ப கிட்டத்தட்ட யோன் 1000 நாணயங்கள் கிட்ட சேர்த்து வச்சிருக்கா, அது அந்த காலத்துக்கு ரொம்ப அதிகம் தான். இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அன்னதானத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாரையும் லைன்ல நிக்க சொல்ல, இந்த உருண்டை வண்டையா சாப்பாடு பிடிச்சு வச்சிருக்காங்க, அப்புறம் கஞ்செல்லாம் காய்ச்சி வச்சிருக்காங்க. அப்ப அந்த எனிமி லேடியோட மருமக பரிமாற நிக்கிறா, ஹீரோயினும் பக்கத்துல பரிமாறதுக்கு நிக்கிறா. ஆனா ஹீரோயினால முக்காடு போட்டுட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா அந்த எனிமி லேடியோட மருமக முக்காடை போட்டுட்டு அவ்வளவு அழகா பரிமாறுறா. ஹீரோயின்லாம் பாக்குறா, எப்படி இவளால மட்டும் முடியுது அப்படின்னு. ஒரு பக்கம் ஆம்பளைங்களுக்கு அரிசி கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் பொம்பளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அரிசிலாம் அதிகமா கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த எனிமி லேடியோட மருமக கொஞ்சமா தான் சாப்பாடு வைக்கிறா, ஹீரோயின் அள்ளி வைக்கிறா. அப்ப இந்த எனிமி லேடியோட மருமக கிட்ட ஒரு அம்மா இன்னும் கொஞ்சம் வைங்களேன், நான் ரொம்ப பசியில இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவ கேட்கவே மாட்டா, தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிடுறா. இந்த ஏரியால உள்ள மக்கள்லாம் ரொம்ப வறுமையில இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கிறது கூட பெருசு போல. ஹீரோயினும் அவங்கள இங்க வாங்கன்னு கூப்பிட்டு நிறைய வைக்கலான்னு பார்த்தா, இந்த எனிமி லேடியோட மருமக இருந்துட்டு நம்ம இவ்வளவு அதிகமா சாப்பாடு வைக்க கூடாது, கடைசி நேரத்துல நிறைய பேருக்கு இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்ல, அந்த லேடியும் ரொம்ப பாவமா பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ ஒரு பாட்டி என்னோட பேத்தியை பாத்தீங்களான்னு வந்து எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க. அங்க இருந்த போலீஸ் ஆபீசர்லாம் இங்க வந்து தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இழுத்துட்டு போறாங்க. அப்போ ஹீரோயின் அவங்கள பார்த்து சங்கடப்பட, இந்த எனிமி லேடியோட மருமக இருந்துட்டு இங்க அடிக்கடி இப்படிதான் நடக்கும், நிறைய பேர் பசியிலே இறந்து போயிருவாங்க, ஒரு சில பேர் இங்க இருந்து வெளியில போனா நல்ல வாழ்க்கை வாழலான்னு ஓடி போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப வருத்தமா இருக்கு. நிறைய பேர் ஏழ்மையில இருக்காங்க, சாப்பாட்டுக்கு கூட தவிக்கிறாங்க, இப்படி அந்த பாட்டியோட பேத்தியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் மூத்த அமைச்சர் தான் கட்டுறாங்க. அவர் அரசர் பக்கத்துல தான் இருக்காரு. அரசர் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு. என்னாச்சு அரசே, உங்களுக்கு எப்படி இருக்கு, எல்லா வருஷமும் இந்த நேரத்துல உங்களுக்கு இப்படி ஆயிருதே, இன்னுமே அந்த கவலை நீங்களையான்னு கேக்குறாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நடந்துச்சுல, அது இந்த டைம்ல தான் நடந்திருக்கு. அப்பதான் இந்த அரசரோட அப்பாவும் இறந்திருக்காரு. நான் ரொம்ப வீக்கான அரசரா இருக்கேன்னு அரசர் வருத்தப்பட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அரசே, நானும் என் பையனை இழந்திருக்கேன், அதனால அந்த கஷ்டம் எனக்கு புரியும், நீங்க ஒரு நாட்டோட அரசர் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்றாரு. அரசரும் நான் நல்ல அரசரா இல்லல, எப்பவுமே உங்களுக்கு பாரமா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அச்சோ இல்ல அரசே, இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் எப்பவுமே உங்களுக்கு கீழே உங்களுக்கு எப்பவுமே சேவகனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே அவர் கிளம்ப, அங்க நம்ம ஹீரோவோட அண்ணன் வரான். அவன் வரவும் அரசர் கேஷுவலா எழுந்து உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்கு போல, மூத்த அமைச்சருக்காக சும்மா அப்படி நடிச்சிருக்காரு. அப்ப அரசர் ஹீரோவோட அண்ணன் கிட்ட நிதி அமைச்சரோட பெயிண்டிங் காணாம போச்சுல, அதை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இதை கேட்டது ஹீரோ அண்ணனுக்கு ரொம்ப ஷாக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு, எனக்கே இப்பதான் தெரியும், யார் சொன்னான்னு கேட்க, நான் இந்த நாட்டோட அரசர், இந்த நாட்டுல உன்னை தவிர எனக்கு எத்தனை பேர் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, அது மட்டும் இல்லாம அந்த கேஸை உன் தம்பி தான் பார்த்துட்டு இருக்கான் போல, அவன் இந்த கேஸை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டானா அவனை இங்க தானே மாத்துவாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா ஹீரோ அண்ணனுக்கு இதுல விருப்பம் இல்ல, எதையோ நினைச்சு பயப்படுறான். இவரும் 15 வருஷம் ஆகுது, இனிமே ஒன்னும் ஆக போறது இல்ல, அவன் இங்கதான் வரணும்னு விதி இருந்தா இங்கதான் வரணும், அவனும் என்ன மாதிரிதான் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வராருன்னு சரியா புரியல. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவ கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு ஒரு பாட்டி பேத்தியை காணும்னு தேடிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க சாப்பாடு வாங்கலன்னொடனே அவங்க கிட்ட கொடுக்க வந்திருக்கா. அப்ப அவங்க இருந்த கூரை இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கு. அவள அதை பாக்குறா. கீழே தான் பாட்டி உட்கார்ந்துருக்காங்க. சரசரன்னு மெதுவா நொறுங்குது. வேக வேகமா அவளோட முக்காடை கழட்டி போட்டுட்டு அந்த பாட்டியை போய் பிடிச்சுக்கிறா. கூரையும் டபால்னு கீழே விழுது. அவன் மேலதான் விழுந்துருச்சுன்னு பார்த்தா மேல விழல. என்னடான்னு திரும்பி பார்த்தா ஹீரோ அந்த கூரையை தாங்கி பிடிச்சிட்டு நிக்கான். அதே நேரம் இப்ப பாட்டியை ஹீரோயின் பிடிச்சிருந்தாளா, அவளோட கண்ணு மட்டும் தான் இப்ப தெரியுது. ஹீரோவும் அதை நோட் பண்றான். அப்புறம் சீக்கிரம் வெளியில எழுந்துச்சு போங்க, விழ போகுது, ஆபத்து அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த பாட்டியை கூட்டிட்டு வெளியில வந்துட்டா. ஆனா அவ வெளியில வரவும் கூரை இடிஞ்சு விழுந்துருச்சு. ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஹீரோயினும் டக்குன்னு திரும்பி பாக்குறா. அப்புறம் தான் பார்த்தா சைட்ல வாங்கிட்டு போயிட்டான். அவனுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் ஆகல. இப்போ உடனே ஹீரோயினோட மாமியார், அந்த நோபல் லேடிஸ், அப்புறம் போலீஸ் எல்லாரும் அங்க ஓடி வர ஹீரோயினோட மாமியாருக்கெல்லாம் கோவம். அவளோட முக்காடு கீழே கிடக்கு, அழுக்கா இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட வராங்க. அப்ப நிதியமைச்சரோட ஒய்ஃபும் ஹீரோயின் கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்க, கூரை விழுந்துருச்சுன்னு சொல்றா. மாமியாரை திட்ட விடாம அவ எவ்வளவு தைரியமா இவங்களை காப்பாத்திருக்கா, அவ மேல கூரை இடிஞ்சு விழுந்துடும் கூட யோசிக்கல. இது மட்டும் ராணிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ரொம்ப பாராட்டுவாங்க அப்படிலாம் பேச, இதை கேட்ட அந்த
எனிமி லேடிலாம் காண்டாகுது. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினோட மாமியாரு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் திரும்பவும் ஹீரோவை தான் திரும்பி பார்க்குறா. அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் அவளும் கிளம்புறா. இப்போ அப்படி நைட் ஆயிடுச்சு. வியாபாரியோட இடத்துல தான் கட்டுறாங்க. இந்த வியாபாரி கிட்ட அடியாள் தலைமை வந்து ஒன்று மட்டும் தப்பிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா இன்னைக்கு ஹீரோயின் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால அந்த இடத்துல இருந்து ஒரு குழந்தைய கடத்திருக்காங்க. அந்த குழந்தை தான் தப்பிச்சிருச்சு போல. இதுக்கு அந்த வியாபாரி அடியாள் தலைவனை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். உனக்குலாம் அறிவே இருக்காதா? நீலாம் என்னத்தை தான் வேலை பார்க்குற? ஆனா உனா சாரி சாரின்னு சொல்ற. உருப்படியா ஏதாவது வேலை பார்க்குறியா அப்படின்னு நல்லா கத்தி விட்டுட்டு ஒழுங்கு அந்த பிள்ளைய உடனே கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தா அவன் மேல கூரை விழுந்துச்சுல, அவனோட இடத்து தொல்லை பயங்கரமா அடிபட்டிருக்கு. மருந்து போடலான்னு பாக்குறான். ஆனா அவனுக்கு எட்ட மாட்டுது. கரெக்டா அந்நேரம் ஹீரோவோட அண்ணன் அங்க வரான். வந்து அவனை பார்த்துட்டு என்னாச்சு இப்படி அடிபட்டிருக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த பெயிண்டிங்கை பத்தி கேட்க, அந்த பெயிண்டிங்கை பத்தி நீங்களே கேக்குறீங்கன்னா அது ரொம்ப பெரிய பெயிண்டிங்கா தான் இருக்கும். அந்த பெயிண்டிங் எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா திருடவனை கண்டுபிடிக்கல, நான் முகத்தையும் பார்க்கல அப்படின்னு சொல்றான். உன்னாலே கண்டுபிடிக்க முடியலையா? அப்ப திறமையான திருடன் தான் அப்படின்னு ஹீரோவோட அண்ணன் சொல்லிட்டு இருக்கான். அப்படி ஒரு வழியா ஹீரோக்கு கட்டெல்லாம் போட்டுட்டு பெரிய பெரிய பிரச்சனையில எதுலயுமே தலையிடாத, நிறைய ஆபீசர்ஸ் கண்கொத்தி பாம்பா நிப்பாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதை ஆயிரு அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவ ஹஸ்பண்டோட நினைவு ரூம்ல தான் நிக்கிறா. அவ ஹஸ்பண்ட் கிட்ட உங்களுக்கு எல்லாம் பசி எடுக்குமா அப்படின்னு கேக்குறா. யோன் இருந்துட்டு எனக்கெல்லாம் பசிக்கல அப்படின்னு சொல்ல, நான் உன்ன கேட்கல என் வீட்டுக்காரரை கேட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்ப என்ன நீங்க பேய் கிட்டலாம் பேசுறீங்களா? இது மட்டும் உங்க அத்தைக்கு தெரிஞ்சிச்சு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல, யோன் கிட்ட வாழ்க்கைக்கு எது முக்கியம் அப்படின்னு கேட்கும்போது அவளும் பணம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றதா முக்கியம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் ரொம்ப கவலைப்பட்டு இருக்க. யோனும் என்ன ஆச்சு, யாரை பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இன்னைக்கு நான் போனேன்ல அங்க எத்தனை பேர் ஒரு வேளை சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா நான் என்னோட துணியில அழுக்கப்படாம நடக்கணுமா சார், என்ன நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்ல, நீங்க எல்லாருக்கும் உதவி பண்ண முடியாது, அது கடவுளால கூட முடியாது. ஆனா நீங்க உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணிட்டு தானே இருக்கீங்க. எனக்கே பாருங்க, நீங்க இல்லைன்னா நான் உயிரோட இப்ப இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயின் கல்யாணத்துக்கு அப்புறம் மூத்த அமைச்சரோட வீட்டுக்கு வந்தால விதவையா, அப்போ ஒரு நாள் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தவ இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு யோசிச்சிருக்கா. அவளோட துணிமணி எல்லாம் கட்டி காம்பவுண்ட் வழியா தூக்கி போட்டு அவளை எகிரி குதிச்சு ஓடி வந்திருக்கா. அப்ப தெருவில் 3 ஆளுங்க ஒரு குட்டி பொண்ணை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இவளும் வேகமா போய் அவனுங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு அந்த குட்டி பொண்ணுகிட்ட என்னாச்சுமா ரொம்ப பசியில இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் கொடுக்குறா. அதுதான் யோன் போல. அதுக்கப்புறம் அவளுக்காக திரும்பவும் மூத்த அமைச்சரோட வீட்டுக்கே வந்திருக்கா எஸ்கேப் ஆகாம. யோனே அவ கூடவே உட்காந்து தினம் சாப்பாடு கொடுத்து அவளுக்கு படிப்பும் கத்து கொடுத்துருக்கா. அப்புறம் இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் கத்து கொடுக்க அந்த குட்டி பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. ஹீரோயினும் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா, இருந்தாலும் பரவாயில்ல பண்ணு, நீ ஒரு எம்ப்ராய்டரி முடிக்கிறதுக்கும் ஒரு நாணயம் தர அப்படின்னு சொல்லி அவளை என்கரேஜ் பண்ணி எல்லாத்தையும் கத்துக்க வச்சிருக்கா. இதெல்லாம் யோன் ஞாபகப்படுத்த ஹீரோயின் கொஞ்சம் பூரிப்பாக. அப்புறம் யோன் இருந்துட்டு நீங்க என்னைக்கு யாரை பத்தி வருத்தப்பட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க, ஏன்னா நாளைக்கு உங்க மாமியாரை நினைச்சு நீங்க வருத்தப்படணும் அப்படின்னு சொல்றா. நாளைக்கு ஏதோ இருக்கு போல, அது என்ன இன்னும் காட்டல. இப்ப ஹீரோயின் அப்படி கண்ணை மூடிட்டு உனக்கு கண்ணை மூடனா என்ன தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேக்கு, என்னோட நிலைமை மாதிரியே கண்ணை மூடனா இருட்டா இருக்கிற மாதிரி தான் என்னோட வாழ்க்கையும் அப்படின்னு யோசிச்சவ திடீர்னு அந்த பாட்டி பத்தி திரும்ப அவளுக்கு ஞாபகம் வருது. அந்த பாட்டி இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல, பசியில கிடந்தாங்க, அவங்க பேத்திய வேற காணும், இருக்கிறதுக்கும் இடம் இருக்காது, என்ன பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு கதவை திறக்கிறா. அதுல ஒரு குட்டி இடம் இருக்கு. அதுலதான் அந்த கருப்பு ட்ரெஸ் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கா. வேகமா அதை போட்டுட்டு திரும்பவும் அந்த இடத்துக்கு போறா. அன்னதானம் நடந்துச்சுல அந்த இடத்துக்கு தான். இப்ப அப்படியே அங்க பார்த்தா ஹீரோயின் கிட்ட ஏற்கனவே ஒரு 4-5 பேர் திருட வந்தாங்கல்ல, அதுல ஒரு 4 பேர் இந்த இடத்துல தான் இருக்காங்க. இன்னைக்கு அன்னதானம் கொடுத்தாங்கல்ல, அதுல ஏதாவது மிச்சம் மீதி அரிசி ஏதாவது இருக்குமான்னு பார்க்க தான் வந்திருக்காங்க. அந்த ட்ரம்ல ஒரு போட்டு அரிசி கூட இல்ல. இவங்களுக்குலாம் அரிசி சாப்பாடுலாம் கம்மியா தான் கிடைச்சிருக்கு போல. நம்மளுக்கு கொடுத்ததே கொஞ்சம் போல, அதுலயுமே கல்லு மண்ணுமா இருந்துச்சு. இப்ப அடுத்து நம்ம நல்லா சாப்பிடணும்னா அடுத்தது இதை மாதிரி அன்னதானம் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க. தற்செயலாம் பார்த்தா ஒரு இடத்துல அப்படி லைனா அரிசி கொட்டி கிடக்கு. அதை பார்த்துட்டு வேகமா போய் இது அரிசி தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிறக்குறாங்க. அது அப்படி லைன் நேரா போய்கிட்டே இருக்கு. இவங்கெல்லாம் அப்படி பிறக்கிட்டே போக பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் ஒரு மூட்டை அரிசியை கொண்டு வந்துட்டு இருக்கா. அதுல ஓட்ட இருந்திருக்கும் போல. அவ தூக்கிட்டு போகும்போது அப்படி லைனா விழுந்திருக்கு. அந்த பாட்டிக்காக தான் கொண்டு போயிட்டு இருக்கா. இப்ப இவங்க 4 பேர் பேசிக்கிட்டே தான் அதை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயின் அந்த சத்தத்தை கேட்டு டக்குன்னு திரும்பி பார்க்க இவங்களுக்குலாம் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நாங்க திருடல, கீழே கிடந்தது தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்க இருந்து ஓடலான்னு பாக்குறாங்க. அப்புறம் நின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை பத்தி அவங்க கிட்ட கேட்கிறா. அந்த பாட்டி எங்க தங்கியிருப்பாங்க, அந்த பேத்தி எப்ப காணாம போச்சு என்னெல்லாம் விசாரிக்கிறா. அந்த பாட்டியோட வீடு இடிஞ்சு விழுந்துச்சுல, அதனால பக்கத்து வீட்டுக்காரங்க கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குழந்தைங்க அடிக்கடி காணாம போகும், இதெல்லாம் இங்க சாதாரணமாயி போச்சு, அடிக்கடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதுல வேற இந்த அடியாள் தலைமை இருக்கான்ல, அவனும் இந்த ஏரியால தான் வந்து அந்த குட்டி பாப்பாவை தேடிட்டு இருக்கான். இந்த பாட்டியோட பேத்தியை தான் தூக்கிருப்பாங்க போல இவங்களும். அவ தப்பிச்சவ இந்த இடத்துக்கு தான் திரும்ப வந்திருப்பான்னு சொல்லிட்டு இங்க வந்து தேடிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பாப்பாவும் இங்க தான் வந்திருப்பா போல. ஒரு இடத்துல ஒளிஞ்சு கிடக்குறா. இவங்களும் தேடுறாங்க. கரெக்டா ஒரு அடியாலாம்
அப்பெல்லாம் அந்த பாப்பாவை பாக்குற மாதிரி போறான். நல்ல வேலை அவ இன்னொரு சந்து மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறதுனால அவளை தெரியல. கரெக்டா இதே நேரம் ஹீரோயினும் அடியாள் தலைவன் கண்ணில் பட என் எதிரியே இங்க பாப்பேன் நான் எதிர்பார்க்கல, உன்னை இப்பவே முடிச்சு கட்டுறேன் அப்படின்றான். அப்போ ஹீரோயினும் இங்க பாரு வாண்ட சண்டை போடல, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கும், உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க குட்டி பொண்ணு ஒளிஞ்சிருந்தால அவ எந்திரிச்சு வேற இடத்துக்கு போலான்னு பார்க்கும்போது டக்குன்னு ஒரு பெட்டியை தட்டி விட்டுட்டா. இந்த சத்தம் கேட்டு அந்த அடியாளுக்கெல்லாம் உஷாராகி அந்த குட்டி பொண்ணை இழுத்துட்டு வராங்க. அவளை புடிச்சிட்டாங்க. அந்த பிள்ளை என்ன விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோயின் இதை பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணை பிடிக்கிறதுக்கு அங்க வந்தியா, அப்போ எல்லாமே மாறுது, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்றா. அந்த அடியாள் தலைவன் கூட கூட 2 பேர் வந்திருப்பாங்க. அவனுங்க 2 பேரும் அடிச்சு போட்டுட்டு ஒரு கத்தி எடுத்து திரும்ப அடியாள் தலைவன் கூட வரா. இப்ப அப்படியே செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்ப அப்படியே 3 பேரையும் அடிச்சுட்டு குட்டி பொண்ணை அவ பக்கம் கூப்பிட்டுக்கிட்டா. அப்போன்னு பார்த்து இந்த பாட்டி அந்த குட்டி பொண்ணை தேடிக்கிட்டே வந்தவங்க இந்த அடியாள் கையில மாட்டிடுறாங்க. உடனே அவங்க கழுத்துல கத்திய வச்சு ஒழுங்கா அந்த பிள்ளை எங்ககிட்ட கொடுத்துருன்னு சொல்லி மாட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி அந்த குட்டி பொண்ணுக்கு பதிலாக என்ன நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அவன் பக்கத்துல போக, நீலாம் எனக்கு தேவையில்ல, எனக்கு அந்த குட்டி பொண்ணு தான் தேவைன்னு சொல்ல, நீ என்னை எத்தனை நாள் தேடிட்டு இருக்க, நானே வாலண்டியரா வந்து சரண்டர் ஆகுறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஸ்டாப்னு ஒரு சத்தம். எல்லாரும் திரும்பி பார்த்தா யாரோ ஒரு ஆள் மூஞ்சில துணியை கட்டிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ தான். ஆனா இப்போதைக்கு அவங்களுக்கு ஹீரோன்னு தெரியாது. வேகமா வந்தவன் ஒரு கல் எடுத்து அப்படியே அடியாள் தலைவன் மூஞ்சிலே எரிய அவன் தடுமாறான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. இப்ப அடுத்த எபிசோட்ல ஹீரோயின் தப்பிச்சாலா இல்ல ஹீரோயின் 2 பேரும் மாட்டினாங்களான்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.